பள்ளிவாசலுக்குரிய ஒழுக்கங்கள் என்ன? ஒரு மனிதர் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலிலே வந்து, மக்களே என்னுடைய சிவப்பு ஒட்டகத்தை காணவில்லை, என்னுடைய சிவப்பு ஒட்டகத்தை காணவில்லை, யாராவது கண்டால் சொல்லுங்கள் என்று அவர் தனிப்பட்ட முறையில் அறிவிப்பு செய்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா ரத்தஹல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்னுடைய சிவப்பு ஒட்டகத்தை, காணாமல் போன சிவப்பு ஒட்டகத்தை உனக்கு திருப்பி தராமல் இருப்பானாக பத்வா செய்தார்கள், சபித்தார்கள். சொல்லிடுச்சு, அன்னல் மசாஜித லம் துப்ன லிஹாதா, பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது இதற்காக அல்ல, உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை பேசுவதற்காக அல்ல, உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை உன்னுடைய சுயநலத்திற்காக பள்ளிவாசல் பயன்படுத்துவதற்கு அல்ல. உன்னுடைய ஒட்டகம் காணாமல் போனா எங்கே காணாமல் போய்விட்டு அங்க போய் தேடு. உன்னுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்பதற்காக பள்ளிவாசல் இருந்து அறிவிப்பு செய்து அது மக்களுடைய இபாதத்தை கெடுக்க வேண்டுமா? உன்னுடைய சுயநலத்திற்காக, சொந்த விஷயத்திற்காக பள்ளிவாசலை பயன்படுத்தாதே. ஆக தனிநபருடைய விஷயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிநபருடைய பயன்பாட்டிற்கு பள்ளிவாசலை பயன்படுத்துவது முறை அல்ல, தடுத்தார்கள். இதே மாதிரி இன்னொரு மனிதர், ஒரு மனிதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் காலத்திலே வந்து முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது வால்லத்தன் ஃபில் மஸ்ஜித், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யாராவது வந்து பள்ளிவாசலிலே வந்து என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டது என்று அறிவிப்பு செய்தால், ஃபல் யகுல் லா ரத்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு அந்த பொருளை திருப்பி தராமல் இருப்பானாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அன்னல் மசாஜித லம் துப்ன லிஹாதா, பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக ஒரு தனிநபருடைய சுயநலத்திற்காகவோ தனிநபருடைய சுய விருப்பத்திற்காகவோ பள்ளிவாசலை பயன்படுத்துவது முறையல்ல. ஆனால் அதே நேரத்தில் பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களில் ஒன்று, இன்னைக்கு நாம சில ஒழுக்கங்களை வகுத்து வைத்திருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு ஒழுக்கங்கள் என்று. இனி பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய பெரும்பாலான ஊர்களிலே பள்ளிவாசலுடைய ஒழுக்கம் என்ற ஒரு நிர்வாகம், முக்கியமான ஒழுக்கம் என்னவென்றால், அங்க போர்டில் போடப்பட்டிருக்கும், இந்த பள்ளிவாசலில் குறிப்பிட்ட பிரிவினரை தவிர வேறு யாரும் தொழ அனுமதி இல்லை. சில பள்ளிகளிலே இந்த பள்ளிவாசலில் குறிப்பிட்ட பிரிவினரை தவிர வேறு யாரும் தொழுவதற்கு அனுமதி இல்லை. இன்னும் சில பள்ளிகளிலே ஃபேன் சுவிட்சுகளையோ லைட்டுகளையோ மோதினாரை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சில பள்ளிகளிலே தொழுகை முடிந்தவுடன் 2 சலாம் இருக்கிறது என்றால் அந்த பள்ளி மோதினாருக்கு மட்டும் 3 சலாம், வலது பக்கம் ஒரு சலாம் கொடுப்பார், இடது பக்கம் ஒரு சலாம் கொடுப்பார், 3வது சலாம் நேர சுவிட்ச் போர்டில் போய் நிற்பார். அதற்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட அந்த ஃபேன் ஓடிடக்கூடாது, லைட் ஓடிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் சுன்னத் தொழுகிற, ஏன் பள்ளிவாசல்ல இருக்கிற? சில சமயங்களில் யாராவது உட்கார்ந்து கொஞ்சம் திக்ர் செய்றாங்க, துஆ செய்றாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சுன்னத் தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொன்னா அந்த மோதினார் கர்ரு புருன்னு நிப்பாரு, கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை ஒழுக்கமாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒமன் அஸலம மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹ் அன் யுذكر فيه اسمه وسعى في خرابها, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனை துதிப்பதை விட்டும் அவனை நினைவு கூறப்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார்? அல்லாஹ் கேட்கின்றான். ஒருத்த பள்ளிவாசல்ல தொலை வர்றான், நீ எப்படியா தொழுதுட்டு போ, இந்த பள்ளிவாசலில் தொலை வராது என்று தடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது? இந்த பிரிவினர் மட்டும் தான் தொழலாம், மற்றவர்கள் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கின்றது? இது மஸ்ஜிதில் ஆகிவிடாதா? சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக, சமுதாயத்தை பிரிவை ஏற்படுத்துவதற்குரிய காரணமாக ஆகிவிடாதா? இந்த பள்ளிவாசலில் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் தொழலாம், மற்ற பிரிவை சேர்ந்து தொழக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேக்குறான் சூரத்துல் பக்ராவிலே, வமன் அஸலம மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அவனுடைய பெயர் துதிப்பாடுவதை விட்டும், அவனுடைய பெயர் ஓங்கி ஒலிக்கப்படுவதை விட்டும், அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களை காட்டிலும் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார்? ஆகவே எந்த பள்ளிவாசலிலுமே இங்கே சுன்னத் ஜமாத்தினர் மட்டும்தான் தொழலாம், அல்லது தொப்பி போட்டவர்கள் மட்டும்தான் தொழலாம், அல்லது தக்பீரை நாங்கள் சொல்லும் முறைப்படி கட்டுபவர்கள் மட்டும்தான் தொழலாம். யார் அதிகாரம் கொடுத்தது இந்த அதிகாரத்தை? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இப்படி செய்பவர்கள் மட்டும்தான் தொழலாம், மற்றவர்கள் தொழக்கூடாது சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது? ஆகவே அருமை சகோதரர்களே, இது பெரும் பாவங்களில் ஒன்று. பள்ளிவாசலில் குறிப்பிட்ட ஜமாத்தினர் மட்டும் தொழலாம், மற்றவர்கள் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கின்றான் அதனை. அடுத்த நமக்கு நாமே வைத்திருக்கக்கூடிய ஒழுக்கம், பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக மட்டும்தான், 5 வேளை தொழுவதற்கு மட்டும்தான் பள்ளிவாசல். 5 வேளை தொழுவதற்காக இன்று பார்க்கின்றோம் ஒவ்வொரு மொஹல்லாவிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஊரிலும் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றன. சந்தோஷமான விஷயம். ஆனால் கட்டப்படும் பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன? அந்த பள்ளிவாசல்கள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றனவா?
எந்த நேரத்தில் சென்றாலும் அங்கே தொழுவதற்கு பள்ளிவாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றனவா? அல்லது அந்த ஊருடைய ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு இஸ்லாமிக் சென்டர், ஒரு இஸ்லாமிய மையம். அந்த பகுதியை சார்ந்த எல்லா மக்களுடைய உலக பிரச்சனை, ஆகிரத்து பிரச்சனை, மறுமை பிரச்சனை, சொந்த பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் அங்கேதான் பேசப்பட வேண்டும். இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த அந்த நமக்கு ஒழுக்கம். ஆனால் இன்னைக்கு 99% பள்ளிவாசல் நிலைமை என்னவென்றால் 5 வேளை தொழ வேண்டியதா, தொழுது முடிச்ச உடனே பள்ளிவாசல் பூட்டப்படும். அந்த நிர்வாகம் அப்படித்தான் அந்த மோதினாருக்கு உத்தரவு போட்டு வைத்திருக்கிறோம். தொழுது முடிச்ச உடனே ஃபேன் லைட் ஆஃப் பண்ணி யாரும் உட்கார கூடாது பள்ளிவாசல்ல. இல்ல எங்களால ஃபேன் பில் கட்ட முடியல, லைட் பில் கட்ட முடியல. அப்படி பள்ளிவாசலுக்கு ஃபேன் பில்லும் லைட் பில்லும் கட்ட முடியவில்லை, அதனால் பள்ளிவாசலை பூட்டுகின்றோம், ஃபேன் பில் லைட் பில் கட்டுவதற்கு எங்களுக்கு அருகதை என்பவர்கள் ஏன் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் வர வேண்டும்? அப்படிப்பட்ட நிர்வாக பொறுப்பு எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது 24 மணி நேரமும் பாதுகாப்போடு திறந்திருக்கப்பட வேண்டியவை, பாதுகாப்போடு திறந்திருக்கப்பட வேண்டியவை. அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது நிர்வாகிகளுடைய கடமை. அப்படி எங்களால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றால் அந்த நிர்வாகிகள் வெளியே போகட்டும், யாருக்கு முடியுமோ அவர் நிர்வாகத்தை வந்து நடத்தட்டும். ஆகவே பள்ளிவாசல்கள் என்பது மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பேசப்படக்கூடிய இஸ்லாமிக் சென்டராக, ஒரு இஸ்லாமிய மையமாக, மக்களுடைய எந்த பிரச்சனை என்றாலும் இந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் எங்களுடைய பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வர வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிர்வாகிகள். வெறும் தொழ வைப்பதற்காக மட்டுமல்ல பள்ளிவாசல்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் தொழ வைப்பதற்காக மட்டும் பள்ளிவாசலை கட்டச் சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு என்ன அவல நிலை என்றால் சகோதரர்களே, வெறும் அந்த 5 நேர தொழுகைக்கு, ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம், அந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், ஒரு வக்துக்கு 15 நிமிஷம் சொன்னா 5 வேளை தொழுகைகளுக்கு 1.25 மணி நேரம். இந்த ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் பயன்படுத்துவதற்காக அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு செலவிடப்படக்கூடிய தொகை 4 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் பயன்படுத்துறதுக்காக 4 கோடி ரூபாய். பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக. எப்படி பள்ளிவாசல் கட்டி நன்மை கிடைக்கும்? எப்படி அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் தக்வாவாக மாறும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் பள்ளிவாசலை கட்டும் பொழுது முதல் நிபந்தனையா சொல்கின்றான், பள்ளிவாசலை கட்டும் பொழுது அங்கே இஹ்லாஸும் தக்வாவும் அஸ்திவாரம் இடப்பட வேண்டும். பெருமைக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ எங்க பக்கத்து முஹல்லால 3 கோடி கட்டிட்டாங்க, நாங்க 4 கோடி கட்டுறோம். பக்கத்து முஹல்லால மினாரா மட்டுமே 20 லட்சத்துக்கு கட்டிருக்காங்க, நாங்க 25 லட்சத்துக்கு கட்ட போறோம். பக்கத்து முஹல்லால 60 அடியில மினாரா கட்டிருக்காங்க, நாங்க 80 அடியில கட்ட போறோம். யாருக்கு இந்த பெருமையை காட்டுவதற்கு? எதற்காக இந்த வீண் பெருமை, வீண் ஆடம்பரம், வீண் பந்தா? ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல் கட்டுமானம் என்பது மிக 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 தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும். மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு தேவையான அளவுக்கு பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் விஸ்தீரம் செய்யப்படுகின்றதா? மக்கள் தேவையான அளவுக்கு விஸ்தீரம் செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளிவாசல் சரி ஏற்கனவே கட்டிட்டாங்க, பெரிய பள்ளிவாசல் இருக்குதா, எந்த அளவுக்கு அதனை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். இல்லாத பொல்லாத காரணங்களை எல்லாம் காட்டி பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலா இருக்குது, இதை பயன்படுத்துறதுக்கு ஆளே இல்ல, முஹல்லாவாசிகள் கம்மியா இருக்கிறாங்களா, ஒரு பகுதியை தடுத்து அந்த பகுதியில் பெண்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள், மதரசாக்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள். அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்துங்கள். பெரிய பள்ளி, ஆனா பெண்கள் வரக்கூடாது. தொழுவது எத்தனை பேரு? மோதினாருக்கு வலது பக்கம் இடது பக்கம் எஸ்காடா 2 பேர் நிப்பாரு, முன்னாடி இமாம் நிப்பாரு. இது என்ன பள்ளிவாசல் இது? இதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் கட்ட சொன்னார்கள்? ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை அல்ல. பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது ஒரு இஸ்லாமிக் சென்டராக, இஸ்லாமிக் மையமாக திகழ வேண்டும். எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே 24 மணி நேரம் அமல் நடக்கும். என்ன அமல் நடக்கும்? ஒரு பக்கம் மக்கள் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள், ஒரு பக்கம் மக்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள், ஒரு பக்கம் இல்முடைய சபை நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கான ஜிஹாதுக்கான பயிற்சி நடந்து கொண்டிருக்கும். அத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே. ஒரு பக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே ஷரியத் கோர்ட் நடந்து கொண்டிருக்கும். இவை அனைத்து பள்ளிவாசலை வைத்து நடத்தினார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்னத் அஹ்மதிலும் முஸ்லிமிலும் திருமிதி அபூதாவூத் போன்ற எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருந்த ஹதீஸ், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க ஸ்கிரீனை விலக்கிட்டு பார்க்கறாங்க, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சஹாபியோட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சத்தம் பார்த்தா, இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த சஹாபி ஏதோ கடன் பட்டிருக்கின்றார். அந்த கடனை கேட்கின்றார். அவர் கடனை தருவதற்கு ஏதோ அவகாசம் கேட்கிறார், இல்ல முடியலங்கிறார். ஏதோ 2 பேரும் தகராறு பள்ளிவாசல்ல. நம்மள என்ன பண்ணுவோம்? பள்ளிவாசல்ல சத்தம் போடாத, பள்ளிவாசல் தகராறு பண்ணாத,
என்று நாம ஏதாவது ஒரு முறை வைத்து இதுதான் பள்ளிவாசல் ஒழுக்கம் என்று ஏற்படுத்தி அந்த ஒழுக்கத்திற்கு நம்ம கட்டுப்பாடு போட்டு அவனை பள்ளிவாசல் பக்கமே வராம இருக்கு என்ன வழி அந்த வழியெல்லாம் பார்ப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வந்தவன் காப் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியோ சத்தம் போடவில்லை, அதட்டவில்லை. ஏன் சத்தம் போடுவீங்கன்னு கேட்கல. இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சொந்த தகராறு ஏற்பட்டு விட்டது. அந்த தகராறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைக்கக்கூடிய கோர்ட்டாக பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். ஏன் தகராறு பண்றீங்க கேட்கல, அந்த தகராறை பள்ளிவாசலை எப்படி தீர்ப்பது அதற்குரிய வழியை சொன்னார்கள். ஏன் சண்டை போடுறீங்க? ஒரு கோர்ட்னு இருந்தா ஒரு பஞ்சாயத்து இருந்தா ரெண்டு பேரும் சத்தம் உயர்வது இயல்பு, சத்தம் உயரத்தான் செய்யும். பேசும்போது எல்லாம் மௌனமா வச்சு குசு குசு பேச முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் மற்ற நல்ல விஷயங்களுக்காக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய கோர்ட்டுகளாக நீதிமன்றங்களாக பயன்படுத்தப்படும் பொழுது அங்கே சத்தம் உயர்வது இயல்பு என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தவுடன் சத்தம் போடாதீங்க கத்தாதீங்க அப்படி சொல்லல, மாறா சொன்னார்கள். யா காப், காபை கூப்பிட்டார்கள். காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு சொன்னார்கள், அவருக்கு தொகை கொடுக்க வேண்டிய தொகையை கொஞ்சம் பாதி குறைச்சிக்கங்க. அவர் கடன் தரணும் சொல்றீங்க இல்லையா, அவரால் கொடுக்க முடியல, கஷ்டப்படுறாருல, ஒரு பாதி தொகையை குறைச்சிக்கங்களே. பஞ்சாயத்து செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு காப் ரலியல்லாஹு தஆலா மறுப்பார்களா? ஃபால்ட் யா ரசூலுல்லாஹ், செஞ்சிட்டேன், செய்கிறேன், யோசிக்கிறேன், இல்ல செஞ்சிட்டேன். பாதி குறைக்க சொன்னீங்க, குறைச்சிட்டேன். உடனே அந்த மனிதர் சொன்னார்கள், இப்ப மீதி ஒப்படைக்கிறியாப்பா, உடனே அழைக்கிற வேலையை பாரு. அந்த சஹாபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஓய்வுல இருக்கிறேன், நீங்க ரெண்டு பேர் கத்துறீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு கஷ்டமா இருக்குது சொல்லல, பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிவாசல் என்பது இப்படித்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். வெறும் ஐவேளை தொழுகைக்காக பூட்டி போடுவதற்காகவோ தொழுத பிறகு பள்ளிவாசலை மூடி வைப்பதற்காகவோ அல்லது அங்கே பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படாமல் பயன்படுத்தப்படாமல் அங்கே சுத்தம் கூட செய்வதற்கு வழி இல்லாமல் இருப்பதற்கோ இல்லை. பள்ளிவாசல் என்பது மக்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய சமூக நலனுக்காக, சொந்த உபயோகத்திற்காக அல்ல. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய மோசமான நிலை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் எந்த அளவுக்கு சமுதாயத்தின் நலனுக்காக, சமுதாய நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குர்ஆனிலே சொல்லிய சூரத்துல் ஜின்னிலே 89வது வசனத்திலே அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்குரியவை, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியவை. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வோடு சேர்த்து மற்றவர்களை உதவிக்கு அழைக்காதீர்கள். ஏதோ ஒரு பெரியாருடைய பெயரை சொல்லியோ அவுலியாக்களுடைய பெயரை சொல்லியோ அல்ல ஏன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லியோ இங்கே அழைக்காதீர்கள். இங்கே உதவிக்கு தேடுவது என்பது அல்லாஹ்வை மட்டும் தான் உதவிக்கு தேட வேண்டும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொந்த விஷயத்திற்காக தன்னுடைய காணாமல் போன ஒட்டகத்தை தேடி வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதட்டி அனுப்பினார்கள். அதே சொன்னார்கள், தனிப்பட்ட விஷயங்களுக்காக, தனி மனிதருக்காக பள்ளிவாசல் அவர் எழுந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று பள்ளிவாசலை பிச்சை கேட்க கூடாது. இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வன்மையாக கண்டித்தார்கள். முறையாக முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்து ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சிருக்காங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லாமல் இந்த சஹாபி இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்து ஒரு சகோதரர் இருக்கின்றார், முடியாதவர், அவருக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்திருக்கிறாரே தவிர அந்த சஹாபியை பள்ளிவாசல்ல எழுந்து நின்று பிச்சை எடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. பள்ளிவாசல் ஒரு ஒழுக்கம் இது. அப்படி அல்லாஹ்வை தவிர இந்த பள்ளிவாசல்ல யாரிடத்திலும் கையேந்த கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது என்று அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு யா சையதி, என்னுடைய தலைவரே, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுதுபியதி, என்னுடைய கரங்களை பற்றி பிடியுங்கள், மாலி சிவாக்க, உங்களை தவிர வேறு வழியே எனக்கு இல்லை, ஒலா அல்வி இலா அஹதீன், உங்களை தவிர எங்களை பாதுகாப்பவர் யாரும் இல்லை, ஆகவே எங்களை கைபிடித்து கரம் பற்றி தூக்கி எங்களை காப்பாற்றுங்கள். யார் சொல்றது? எங்க வருது? நான் உங்களுக்கு வார்த்தையா சொல்றதா சில பேர் புரியாம இருக்கலாம். இப்ப ராகத்தோட பாடுனா உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லி, யா சையதி யா ரசூல் அல்லாஹ் ஹுதுபியதி மாலி சிவாக்க வலா அல்வீன் இலா அஹதீன், நவுது பில்லாஹ். எவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தை இது. யா ரசூலல்லாஹ், உங்களை தவிர வழி இல்லை எங்களுக்கு, என் கரத்தை பற்றி தூக்கி கரை சேருங்கள்.
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வச்சார்கள். ஒவ்வொரு சமுதாயத்துடைய குறைஷிகளுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமாவின் பெயரை சொன்னார்கள். யா பின்தி ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, குறைஷியுடைய கோத்திரத்தாரே, என்னுடைய